இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் என்று அன்போடு அழைக்கப்படும் லெஜண்ட் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்தநாள். என் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ரஜினி சார். நீங்கள் நடிகை ஆயுளோட எங்களை மகிழ்விக்கிறதுக்காண்டி திரைக்கலைஞனாக நீங்கள் இருக்கணும். ரொம்ப மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். மராட்டியில் பிறப்பால் ஒரு மராட்டியர், வீட்டில் மராட்டி தான் பேசுவாங்க. அவங்க அப்பா வந்து காவலராக இருந்திருக்காரு, ரிட்டையர்டு போலீஸ். அந்த குடும்பம் எங்கே ஷிஃப்ட் ஆகுறாங்கன்னு பெங்களூர் ஷிஃப்ட் ஆகுறாங்க. பெங்களூரில் ஷிஃப்ட் ஆகி அவர் கன்னடமும் பேச தெரிஞ்சுது. அப்புறம் அந்த ஓய்வு நடத்துனராகவும் பணியாற்றிருக்காரு. ஓய்வு நேரங்களில் நாடகங்கள்லாம் நிறையா நடிச்சிருக்காரு ரஜினிகாந்த். எல்லாரும் என்னென்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்றைக்கி தான் சூப்பர் ஸ்டார். அவர் கடந்து வந்து அந்த ப்ராசஸ் ஆஃப் லைஃப்பை விட்டுறாங்க. அதுக்கு நாடகங்கள்லாம் நடித்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி இறுதியாக தான் கே பாலச்சந்தர் அவர்கள்ட்ட வந்து ரஜினி கிடைக்கிறார். அபூர்வ ராகம் 1975 முதல் படம் வருது. அதில் ரஜினி மெயின் ரோல்லாம் கிடையாது, ஒரு சபார்டினேட் ரோல் தான். சின்ன போர்ஷனே கம்மி. அது எனக்கு கதை ரொம்ப கான்ட்ரவர்சியான கதை, அது ஒரு விஷயம். சின்ன போர்ஷன். அன்னைக்கு வந்து செவத்த தோல் உள்ளவங்க தான் கதாநாயகன் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கமலஹாசன், ஜெமினி கணேசன், இப்படி போயிட்டே இருக்கலாம், ஜெய்சங்கர், இப்படி தான் ஹீரோக்கள் இருந்த காலத்தில் ஒரு கருத்த மூஞ்சி உள்ள நுழையுது. பாலச்சந்தர் தூக்கிட்டு வர்றாரு. அவரை கண்டக்டராக இருந்த ஒருத்தர் கொண்டு வந்து இண்டஸ்ட்ரியில் இறக்குறாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 1976 3 முடிச்சு, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் மகேந்திரன் சார் இருக்கிற, நம்ம இறந்துட்டார் ஐயா, அவருக்கு ஒரு நன்றி சொல்லிடுவோம். ஏன்னா அந்த முள்ளு மலருங்கிற ஒரு படம் வந்து ரஜினிக்கு ஒரு மாஸ்டர் பீஸ். கை போயிடும், கால் போயிடும், 2 கையும் போயிடும், ஒத்த கை போயிடும். அது எதனால் போகுதுன்னா, நீ குடிச்சிட்டு படுத்துக்கிறதுனால போகும். எல்லாமே விதி. அப்போ அந்த சந்திரபாபு சரத்பாபுட்ட போய் பேசுவார். சரத்பாபுக்கு இவருக்கும் ஆகாது. ஆனால் இவரோட தங்கையை தான் சரத்பாபு லவ் பண்ணுவார். அவரே இறந்து போயிட்டார். அப்போ ரஜினி எல்லாமே தன்னால் நடந்துச்சு. ஆனால் அப்போ ஒரு டைலாக் சொல்லுவார் பாருங்க, 2 கை 2 காலு போனாலும் இந்த காளியம் பழைப்பா சார், கெட்ட பையன் சார் இந்த காலின்னு. நடந்து முடிஞ்சதெல்லாம் என்னோட ஃபேட், தலையெழுத்து. ஆனால் வாழ்ந்தாகணுமே. அப்போ அந்த ஈகோவை விட்டுட்டு நான் எப்படி வாழ முடியும்? கை போயிட்டுன்னா கெஞ்சாக முடியும்ட்ட போடா அப்படின்னு கிளம்பி வர்றது தான் அந்த சீன். அந்த ஒருத்த கை போனாலும் அந்த டைலாக் வச்சுருப்பாரு. அவருக்கும் நன்றி சொல்லணும் இன்றைக்கி. ஆனால் அந்த படத்திலே ஹைலைட் வந்து 16 வயதிலே கமலஹாசன் வந்து ஒரு சப்பானியை நடிக்க ஒத்துக்கிட்டார். தம்பி, யாராவது கோமணத்தை கட்டிட்டு ஒரு கதாநாயகன் அன்னைக்கு வாங்கின சம்பளம் என்ன? ரஜினியெல்லாம் ஆயிரங்கள்லாம் சம்பளம் வாங்கிட்டு இருந்தார். ரஜினி அதில் இல்லை, 10 வச்சுட்டே பரட்டகிற கேரக்டர் வந்தார். அது தான் வந்து அவரை தூக்கி போச்சு.